Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பொரியல் கேட்டகரி வாழைப்பூ உசிலி. வாழைப்பூல வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. வாழைப்பூல ஒரு விதமான துவர்ப்பு இருக்கும். பல பேருக்கு அது பிடிக்காது. ஆனா பக்குவமா செஞ்சோம்னா அந்த துவர்ப்பே இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கும். கல்யாண வீடுகளில் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி இருக்குங்க. ஸோ வாங்க இந்த ஈஸியான வாழைப்பூ உசிலி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாழைப்பூ பருப்பு உசிலி செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு வாழைப்பூ வந்து நரம்பெல்லாம் நீக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு வச்சுருக்கேன், கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. அப்படியும் வந்து கொஞ்சம் கருத்து போயிருக்கு பாருங்கள். ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு அண்ட் 1/4 கப் துவரம் பருப்பு ரெண்டுமே வாஷ் பண்ணி சோக்காயிட்ருக்கு. ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிற விஷயங்கள்: 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 காஞ்ச மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ வாழைப்பூ உசிலி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த காஞ்ச மிளகா அதோடு சேர்த்து இந்த ஊற வச்ச பருப்பை கொரன்னு அடை மாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடை மாவு பதத்துக்கு கொரன்னு அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் அண்ட் கொஞ்சமாக உப்பு. இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு குக்கர் பாத்திரத்தில் கொஞ்சம் நம்ம கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அரைச்ச பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ளாட் பண்ணிடலாம், ஸோ தட் ஈவனாக வந்து குக் ஆகும். இந்த ஹோல்ஸ் போடுறது வந்து கொஞ்சம் ஈவன் குக்கிங்காக. ஸோ திஸ் இஸ் ரெடி டு ஸ்டீம். அடுத்து இன்னொரு குக்கர் பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா இந்த வாழைப்பூ, அது வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியோடு நம்ம சேர்த்துடலாம். அடுத்து ஒரு குக்கரில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எப்படி ஸ்டீம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு குக்கரில் வந்து ஆல்ரெடி தண்ணி கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். முதல்ல இந்த பருப்பை வச்சிடலாம். அடுத்து இந்த வாழைப்பூ. குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் வரட்டும். விசில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 10 நிமிஷம் வந்து ஸ்டீம் குக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 10 மினிட்ஸாக ஸ்டீம் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் வாட்ரு வந்து நம்ம ட்ரெயின் அவுட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பருப்பும் நல்லபடியாக வெந்தாச்சு பாருங்கள். இது வந்து முதல்ல ஃபேன் அடியில் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா உதுத்துக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூ வந்து நல்ல வாட்டர் வந்து ட்ரெயின் அவுட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. சைமல்டேனியஸாக இதுவும் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறியாச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம கையாலையும் உதித்துக்கலாம். இல்லைன்னா வந்து நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா, மிக்ஸி ஜாரில் வந்து பல்ஸ் மோட் இருக்கும் பார்த்தீங்களா, பல்ஸ் மோடில் வந்து ஒரு 2 தடவை நம்ம வந்து பல்ஸ் போட்டாலே போதுமானது. நல்லா வந்து ஃபைனாக பவுடர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து வேலை வந்து இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இது பல்ஸ் மோடில் போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பல்ஸ் மோடில் போட்டு நல்ல உதிரியாக நம்ம மிக்சியில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது ஒரு பேனை வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா. அடுத்து இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைப்பூவில் இருக்கிற ஈரமெல்லாம் வற்றி போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 5 மினிட்ஸாக நம்ம வாழைப்பூ வந்து வதங்கிட்டு இருந்தது. அந்த ஈரமெல்லாம் வற்றி போயாச்சு. இப்போது அடுத்தது வந்து இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம், வாழைப்பூவிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ருசி பார்த்து கூட அதுக்கப்புறமா கூட நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு அதிகமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரிப்பேர் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இது நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். என்னோடய வாழைப்பூ வந்து சைஸ் வந்து மீடியம் சைஸாக இருந்தது. இந்த குவான்டிட்டிக்கு வந்து ஒரு 1/4 கப் ஆஃப் துவரம் பருப்பு, 1/4 கப் ஆஃப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பூ பெருசாக இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பும் பூவும் வந்து சமமாக இருக்கும் போது தான் நல்ல ருசியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வாழைப்பூ பருப்பு உசிலி இஸ் ரெடி.
நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து சுட சுட நெய் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும், ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்கும், ஏதாவது காரக்குழம்பு வெரைட்டிஸ் செய்யும்போது இது நல்லா இருக்கும். இந்த உஸ்லியை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால, ஏன்னா பருப்பு காய் எல்லாம் இதுலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால இது செய்யும்போது ஒரு காரக்குழம்போ இல்லை ஒரு நல்ல ஸ்பைசியான ஒரு ரசம் செஞ்சுக்கிட்டாலே வந்து ஒரு பேலன்ஸ்டு லஞ்சாக முடிஞ்சிடும். ஸோ our வாழைப்பூ உசிலி இஸ் ரெடி. ஹெல்த்தியான வாழைப்பூ உசிலி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? இது செய்யும்போது சும்மா ரசம் மட்டும் செஞ்சால் போதுங்க, ரொம்ப ரொம்ப ஹோல்சமாக இருக்கும் லஞ்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.